உரிமை களம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் களத்துல எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா, நாங்க ஸ்கூல் படிக்கிறப்ப எங்க ஸ்கூல் வாசல்ல ஒரு கிழவி ஜவு மிட்டாய் விற்கும். அந்த கிழவியோட பேரு அம்மத்தா கிழவி. அந்த அம்மத்தா கிழவி ஜவு மிட்டாய் விற்கும். அந்த இன்டர்வல் நேரங்கள்ல 4 நாள் கொடுத்து ஜவு மிட்டாய் வாங்குவோம். அந்த கிழவி அந்த ஜவு மிட்டாய அவ்வளவு நேக்கா இழுக்கும். அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். நாங்க நினைப்போம், அப்பாடா கிளவி இழுக்க இழுக்க நம்ம பக்கம் அதிகமா ஜவு மிட்டாய் வருது பாடுறா அப்படின்னு நினைப்போம். ஆனா கிளவி தெளிவா எந்த இடத்துல இழுக்கணும், எந்த இடத்துல சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தெளிவா கட் பண்ணி அந்த 4 நாளுக்கு ஏத்த மாதிரி ஜவு மிட்டாயை கடைசியில கொடுத்து முடிச்சு விட்டுரும். அம்மத்தா கிளவி இழுக்கிற ஜவு மிட்டாயை கூட ஒரு கட்டத்துல அந்த இழுவை முடிஞ்சு கட்டாயி போயிருது. ஆனா திமுக காங்கிரஸுக்கு இடையே இருக்கின்ற இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, அதிகார பரவலாக்க பேச்சுவார்த்தை முடிகிற மாதிரி தெரியவே இல்லை. ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம திமுக கூட அப்பாடா நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் சரி கட்டிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஆசுவாசப்பட்டு உட்கார்ந்தாலும் கூட நம்ம காங்கிரஸ் கட்சி அடி மேல அடி தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அந்த வகையில கிறிஸ் சோடங்கர் இருக்கார் இல்லையா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிடை பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணிருக்காரு, மறுபடியும் மிகப்பெரிய ஒரு கிளர்ச்சியை உண்டு பண்ணியுள்ளார். ஜவு மிட்டாய் மாதிரி மீண்டும் இந்த சிக்கல் இழுக்க ஆரம்பித்திருக்கின்றது. அந்த மேட்ரு என்ன, அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன என்பதனை இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரபுதியின் இனிய வணக்கம். நாங்க படிமத்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குடிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மேலிடை பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் அவர்கள் ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில பத்திரிகையாளர்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு இவரும் கூட நிறைய பதில்களும் சொல்லியிருக்காரு. சோ ஒட்டுமொத்த கேள்வி பதில்கள்ல நம்ம ஷார்ட் பண்ணி ஒரு 2 விஷயம் நோட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மேட்ரு என்னன்றதை நம்ம வரிசை சொல்லிடுவோம். காங்கிரஸ் கமிட்டியினுடைய கிறிஸ் சோடங்கர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய கூட்டணி சம்பந்தமாக என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க ஒண்ணு என்ஜிஓ நடத்தல, நாங்க கட்சி நடத்துறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, என்னங்க நீங்க அதிகார பங்கீடுகள் கேட்டிருக்கீங்க, நீங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டோடனே, நாங்க என்ஜிஓ நடத்தல, நாங்க ஒரு ஆர்கனைசேஷன் நடத்தல, நாங்க ஒரு கட்சி நடத்துறோம். நாங்க கட்சி நடத்துவதனுடைய நோக்கம் என்ன, அதிகாரத்தை எப்படியாச்சும் பெற்றுவிட வேண்டும், இதுதான் நாங்க கட்சி நடத்துவதன் நோக்கம். நாங்க மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல யார் யாரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கின்றார்களோ அவர்களுடைய நோக்கம் என்னவென்றால் எப்படியாவது அதிகாரத்தை பெற வேண்டும். அதிகாரத்தை பெற்று தன்னை சார்ந்த கட்சியுடைய தொண்டர்கள், தன்னை சார்ந்த கட்சியுடைய மக்களுக்கு எதையாச்சும் குறைந்தபட்சம் இதாச்சும் செய்துவிட வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் ஒவ்வொரு கட்சிகளுமே என்ன பண்றாங்க, கட்சி தொடங்குறாங்க. அப்ப அதிகார பங்கீடுகள் என்பது மிக மிக அவசியமான ஒன்று. அதனால நாங்க என்ஜிஓ நடத்தல, நாங்க நடத்துறது ஒரு கட்சி. அப்ப நாங்க அதிகாரத்துல பங்கீடுகள் கேட்கத்தான் செய்வோம் என்று கிறிஸ் சோடங்கர் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு தக்க பதிலடியை கொடுத்திருக்கின்றார். யாருக்கு, திமுகவுக்கு. திமுக தான் கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தர முடியாது, அது தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிற மாட்டாங்க, தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்கிட்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் இவங்களால நரேட்டிவ் செட் பண்றது, தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் பேட்டி கொடுத்தாரு. ஆனா அவருடைய பேட்டியையும் மீறி கிறிஸ் சோடங்கர் அவர்கள் சொல்லி இருக்கின்ற இந்த கருத்து என்பது அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சரிங்களா, இது முதல் மேட்ரு. 2வது பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, தமிழக வெற்றி கழகத்து கூட நீங்க கூட்டணி போவீங்களா போக மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. அதற்கு கிறிஸ் சோடங்கர் அவர்கள் அனைவரையும் அதிர வைக்கும் விதமாக, காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களை அதிர வைக்கும் விதமாக, எஸ் நாங்க தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அப்படின்ற மாதிரி பகிரங்கமாக போட்டு உடைத்திருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியில பேச்சுவார்த்தை, நாங்க தமிழக வெற்றி கழகத்தோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறோம். எல்லா கட்சிகள் கூடயும் ஒரு உறவு வைத்துக் கொள்வது என்பது இன்றியமையாத ஒன்று, அது தேவையான ஒன்று அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கமிட்டியினுடைய கிறிஸ் சோடங்கர் அவர்கள் பதில் அளித்துள்ளார். எல்லா கட்சியோட உறவை மேற்கொள்ளதான் செய்யணும். ஆமா, இன்னைக்கு இருக்கிற திமுக பாஜக கூட உறவை மேற்கொள்ளலையா? கலைஞர் அவருடைய நாணயம் வெளியீட்டு விழாவிற்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்களை கூட கூப்பிடல. யாரு, திமுக. காங்கிரஸ் கட்சிக்காரங்க கூட கூப்பிடல. ஆனா யாரை கூப்பிட்டாங்க, ராஜ்நாத் சிங் அவர்களை கூப்பிட்டார்கள், அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டார்கள். இந்த மாதிரி திமுக என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க பாஜக எதிர்கட்சியாக இருந்த போதிலும் கூட என்ன பண்றாங்க, ஒரு உறவை மெயின்டைன் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா கட்சிகள் கூட உறவை மெயின்டைன் பண்ணதான் செய்வாங்க என்று சொல்லாமல் சொல்கின்றார் கிறிஸ் சோடங்கர் அவர்கள். தமிழக வெற்றி கழகத்து கூட பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் என்பதனை உறுதிப்பட தெரிவித்திருக்கின்றார் கிறிஸ் சோடங்கர் அவர்கள். இதை நாம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்னா,
நம்ம ரொம்ப நாளாவே நம்மளோட யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிட்டே தான் இருந்தோம். காங்கிரஸ் செய்கின்ற அரசியல் என்பது டிமாண்ட் ஆர் டிசைட் பாலிடிக்ஸ். அதாவது டிமாண்ட் பண்றது. தாவைக்காவை காட்டி 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 என்ன பண்றாங்க, காங்கிரஸ் கட்சி திமுக டிமாண்டிங் பண்றாங்க. அட் த சேம் டைம் நீ எனக்கு தரவில்லை என்றால், நாங்கள் கேட்கின்ற சீட்டுகளை தரவில்லை என்றால் எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்குது, நாங்க டிசைட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். அதான் டிமாண்டு இல்லாட்டி டிசைட் அரசியல் அப்படின்றத நம்மளுடைய உரிமைக்களம் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா நம்ம சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். சோ அதனுடைய நீட்சியாகத்தான் இன்னைக்கும் கூட கிறிஸ் சோடங்கருடைய பேச்சு அமைந்திருக்கின்றது. இதை நம்ம ரொம்ப நுட்பமாக பார்ப்பதாக இருந்தா இது ஒரு வகையான பிளான் பி. பிளான் பி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு பிளான் பி. தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள போவோம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியினுடைய பிளான் பி. பிளான் ஏ என்பது தமிழக வெற்றி திமுக கூட நம்ம இருப்போம் என்பதுதான் பிளான் ஏ. ஒருவேளை அது சக்சஸ் ஆகல அப்படின்னா எப்பொழுதுமே எல்லா கட்சிகளுமே பிளான் பி வச்சிருப்பாங்க. இப்ப சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம். 2016 வருடம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி, மதிமுக, இதரப்பன கட்சிகள்லாம் சேர்ந்து, தேமுதிக, இதரப்பன கட்சிகள்லாம் சேர்ந்து நம்ம 2016 எலெக்ஷனை சந்திப்போம் அப்படின்ற மாதிரி தான் கூட இருக்க கூட்டணி கட்சிகள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்து கடைசி நேரம் வரைக்கும் அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டாங்க. ஆனா கடைசி நேரத்துல என்ன பண்ணாங்க தெரியுமா, விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளை கலட்டி விட்டது நம்ம திராவிட முன்னேற்ற கழகம். அது திமுகவுடைய பிளான் பி. அதாவது எங்க கூட இருங்க, நம்மளாம் ஒன்னா சந்திப்போம் அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்களுக்கு அவங்க வேற எங்கேயும் போக விடாம அவங்களை அப்படியே நம்ம கூடயே வச்சிருந்து காலம் தாழ்த்தி கடைசியில கொண்டு வந்து ஒரு இடத்துல லாக் பண்றது. அந்த மாதிரிதான் திமுக தன்னுடைய பிளான் ஏவின் அடிப்படையில இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாத்தையுமே அப்படியே காலம் தாழ்த்தி கொண்டு வந்து கடைசியில ஒரு இடத்துல கார்னர் பண்ணி, இல்லங்க இது ஒத்து வராது, நீங்க வேற இடத்த பாத்துங்க அப்படின்ற மாதிரி கடைசி நேரங்கள்ல, வாய்ப்பு இல்லாத நேரங்கள்ல கழட்டி விட்டாங்க. யாரு? திமுக. இது திமுக பிளான் ஏ. ஆனா நம்ம விசிக, கம்யூனிஸ்ட், இதரப்பன கட்சிகள் என்ன பண்ணாங்க, நீ என்ன பிளான் பி போட்டு என்ன பண்ற, என்ன கழட்டி விடுறியா, நான் ஒரு பிளான் பி வச்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்தார்கள். சோ மக்கள் நல கூட்டணியை ஆரம்பித்து தன்னுடைய பிளான் பி மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி அதிகாரத்திற்கு வரவிடாமல் தடுத்தார்கள். யாரு? இந்த மக்கள் நல கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள். சோ அதான் ஒவ்வொரு கட்சிகளுமே ஒரு பிளான் ஏ வச்சிருப்பாங்க. நாம என்ன பண்ணுவோம், இவங்க கூட யாரு, விசிக, கம்யூனிஸ்ட், இவங்க கூட சேர்ந்து 2016 எலெக்ஷன் சந்திப்போம் என்பது திமுக பிளான் ஏ. அதற்கு பின்பாக கடைசி நேரத்தில் இவங்க கழட்டி விட்டுருவோம் என்பது திமுக பிளான் பி. அதே மாதிரி இங்க மக்கள் நல கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம திமுக கூட பயணிப்போம் என்பது பிளான் ஏ. எப்ப? 2016ல. ஒருவேளை திமுக நம்மளை கழட்டி விடுச்சு அப்படின்னா பிளான் பி போட்டு திமுகவை ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும் தடுப்போம் என்பது மக்கள் நல கூட்டணியுடைய பிளான் பி. அந்த மாதிரிதான் காங்கிரஸ் கட்சி. நாம என்ன பண்ண போறோம், விஜயனுடைய வருகையின் மூலமாக நாம நிச்சயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்துல அதிக சீட்டு எண்ணிக்கையை கேட்போம். ஏன்னா வேற வழி கிடையாது. விஜயனுடைய வருகையின் மூலமாக திமுக வாக்குகள் சரிகின்றதா என்று கேட்டால் நிச்சயமாக சரிகின்றது. அப்ப இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாம் என்ன பண்ணணும், நம்ம பிளான் ஏவை முன்னிலைப்படுத்தி திமுக அதிக சீட்டு வாங்குவோம். இன்கேஸ் திமுக அதிக சீட்டுகளுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நாம பிளான் பி கையில் எடுப்போம். அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணிக்கு போவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பியை கையில் எடுப்போம் அப்படின்ற மாதிரிதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பிளான் பி போட்டிருக்காங்க. இதுல எனக்கு கிடைத்த ஒரு சில தரவுகள் என்னவென்றால், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட இன்கேஸ் காங்கிரஸ் கட்சி போச்சு அப்படின்னா ஏறக்குறைய ஒரு 60 சீட்டுகளுக்கான 60 தொகுதிகள் முதற்கொண்டு தாவேகா பட்டியல் போட்டு வைத்திருக்கின்றார்களாம். யாருக்கு? காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு 60 தொகுதிகளை ஒதுக்கணும், இந்த தொகுதியை ஒதுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பட்டியல் போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு செய்திகள் வந்துச்சு. சோ இந்த மாதிரிதான் அரசியல் களம் போய்கொண்டிருக்கின்றது. இதுல நாம பார்க்க வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், ஒருவேளை திமுக அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி 2 பேரும் கூட்டணியை தொடர்ந்தார்கள் என்றால் திமுக காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாது. காரணம் என்னவென்றால், திமுக காங்கிரஸ் இடையே ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு பிளவுகள் ஏற்பட்டுருச்சு. ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்ஷியல் போயிருச்சு. திமுகவுடைய தொண்டர்கள் மத்தியிலையும் அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் மத்தியிலையுமே திமுக காரங்க என்ன நினைக்கிறாங்க, காங்கிரஸ் வேணா நினைக்கிறாங்க, காங்கிரஸ் கட்சிக்காரங்க என்ன நினைக்கிறாங்க, திமுக வேணா நினைக்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்துல மீண்டும் ஒருவேளை சமரசங்கள் செய்து கொண்டு அதிக சீட்டு எண்ணிக்கை வாங்கி திமுக கூட காங்கிரஸ் போட்டி போட்டாலும் கூட இது களத்துல எதிரொலிக்குமா, வெற்றி விகிதமாக களத்தில் எதிரொலிக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக வெற்றி விகிதமாக களத்தில் எதிரொலிக்காது. இது நிதர்சனமான ஃபேக்ட். நீங்க சமூக வலைத்தளங்கள் ஓபன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் யாருமே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பதிவுகள் எழுதுவது கிடையாது, செல்வ பெருந்தகையை தவிர. எந்த ஒரு தொண்டருமே சுட்டி காட்ட முடியாது. நீங்க
நீங்க அவங்க முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிர் மனநிலையில தான் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்கள் இருக்கின்றார்கள். அதே மாதிரிதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தொண்டர்களும் கூட காங்கிரஸ் கட்சிக்கு எதிரான மனநிலையில் தான் இருக்கின்றார்கள். ஒருவேளை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டு நாம திமுக கூட இருந்துருவோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்தாலும் கூட இது களத்தில் வெற்றியாக எதிரொலிக்காது என்பது நிதர்சனமான ஃபேக்ட். அட் த சேம் டைம் ஒருவேளை காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துல போனாங்க அப்படின்னா இது களத்துல எப்படி எதிரொலிக்கும் என்றால், காங்கிரஸ் கட்சி திமுக கூட இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எம்எல்ஏக்கள் வெற்றி பெறுவது என்பது நிச்சயமா உறுதி செய்யப்பட்ட ஒன்று அப்படின்னா அவங்க என்ன ஓரளவுக்கு அவங்க வெற்றி பெறுவாங்க, அங்க ஒன்றும் இங்கொன்றுமா வெற்றி பெறுவாங்க. ஆனா தாவேகா கூட போனாங்க அப்படின்னா வெற்றி பெறுவார்களா வெற்றி பெற மாட்டார்களா என்பதனை உறுதியாக கூற முடியாது. பட் இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கட்சியை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும். தமிழக வெற்றி கழகத்துல போனாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி தன்னுடைய கட்சியை அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தும். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துல இளைஞர் பட்டாளங்கள் இருக்கிறாங்க. இளைஞர் பட்டாளங்களை எஜுகேட் பண்ணுவது, இளைஞர் பட்டாளங்களை அரசியல்படுத்துவது, இளைஞர் பட்டாளங்கள்ட்ட இதுதான்டா காங்கிரஸ் இதை செய்திருக்கின்றது, சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து இதை செய்திருக்கின்றது பாருங்கள் என்று தன்னுடைய கட்சியுடைய செயல்பாடுகளை கடத்துவதற்கு அவங்களுக்கு ஒரு இளைஞர் பட்டாளம் என்று சொல்லப்படுகின்ற பிளாட்ஃபார்ம் தேவைப்படுகின்றது. அந்த பிளாட்ஃபார்ம் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அது தமிழக வெற்றி கழகத்துல இருக்குது. அப்ப தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கட்சி போனாங்க அப்படின்னா அவங்க வெற்றி பெறுவாங்களா வெற்றி பெறமாட்டார்களா என்பதனையும் தாண்டி தன்னுடைய கட்சி அடுத்த தலைமுறைகளுக்கு சர்வை பண்ணும், தப்பிக்கும், தமிழ்நாட்டுல தப்பிக்கும். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சி அடுத்த தலைமுறைக்கு தப்பிக்குமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அப்ப தமிழக வெற்றி கழகத்தோட காங்கிரஸ் கட்சி போச்சு அப்படின்னா காங்கிரஸுக்கு கிரவுண்ட் லெவல்ல, அதாவது இளைஞர்கள் மத்தியில கிரவுண்ட் லெவல்ல ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கின்றது. நேற்று கூட கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சண்முகம் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு வீடியோ பைட்ஸ் பயங்கரமா வைரல் ஆச்சு. அதுல கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சண்முகம் அவர்கள் சொல்றாரு, இந்த மாதிரி நான் ஒரு தோழர்கிட்ட பேசினேன், அவங்க வீட்டுல அவங்களுடைய பேரப்புள்ள 3ஆம் வகுப்பு படிக்கிறாங்க. அந்த பேரப்புள்ள என்ன பண்றாங்கன்னா, அப்ப தாத்தா நீ விசில் சின்னத்துக்கு போடு தாத்தா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எனக்கு இந்த வட்டம் போட்டு பார்க்கலாமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொன்னதாக தோழர் சண்முகம் அவர்கள் ஒரு மேடையில பேசுறாரு. அப்ப கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா அடுத்த தலைமுறைகள் இருப்பாங்க தெரியுமா, இந்த ஜென்சி கிட்ஸ், அதற்கு பின்பாக விஜய், அவ்வளவுதான். அந்த சின்ன ஜெருசுகள்லாம் விஜயை தவிர ஒன்றும் தெரியாது. அப்ப அந்த மாதிரி நபர்கள்ட்ட காங்கிரஸ் கட்சி அடுத்த தலைமுறைக்கு போய் சேரும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஒருவேளை கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன தோணும், கை சின்னமும் விசில் சின்னம் ஒன்னாம்பா, அப்ப கை சின்னம் என்ன செஞ்சிருக்குது, காங்கிரஸ் இதுவரைக்கும் என்ன பண்ணிருக்கு, அப்ப இதெல்லாம் பண்ணிருக்காங்களா என்று ஒரு புரிதல்களை ஏற்படுத்துவதற்கும் தன்னுடைய கட்சியை அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கும் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ். விஜயை மையப்படுத்தி அவங்க போனாங்க அப்படின்னா மிகப்பெரிய சான்ஸ். சோ இதைத்தான் தொண்டர்கள் களத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆனா கட்சியினுடைய தலைமை, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை என்ன முடிவெடுக்க போகின்றார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை. பட் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். சோ நம்முடைய பார்வையின் அடிப்படையில் தாவேகா கூட காங்கிரஸ் உறுதியா போவாங்களா என்று சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளான் ஏ பிளான் பி இதனை மையப்படுத்தி இரண்டு கட்சிகளுமே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது என்பதை கூறிக்கொண்டு அரசியல் களத்துல எந்த நொடி பொழுது வேண்டுமானாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். நாளைக்கே காங்கிரஸ் போலாம், காங்கிரஸ் போச்சு அப்படின்னா காங்கிரஸ் இருக்கிற இடம்தாங்க இந்தியா கூட்டணி அப்படின்ற மாதிரி மற்ற கட்சிகள் கலந்து போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. எது வேணாலும் நடக்கலாம் என்பதனை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.